இப்போ அன்பை சிவத்தில் சுனாமின்னு பேசியிருப்பீங்க, அடுத்த வருஷம் சுனாமி வந்துச்சு. இதில் ஒரிசான்னு பேசியிருப்பீங்க, இந்த வருஷம் ஒரிசால் அதே போல் அதே இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ரியாலிட்டியில்? என்னடா அது சும்மா எதர்ச்சியாக படத்தில் சொன்ன விஷயம்லாம் ஒரிஜினலாக நடக்குது? அது இது சந்தோஷப்படுற விஷயமா வருத்தப்படுற விஷயம் தான் இருந்தாலும். பட் அதுக்கு பின்னாடி இந்த சுனாமிக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை என்னன்னா, கமல் சார் படத்துல எல்லாமே ஒரு சிங்கிள் ஷாட் அவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பேசப்படுற மாதிரி இருக்கும். இப்போ மூன்றாம் முறையில கிளைமாக்ஸ்ல வந்து அடிக்கிறதாகட்டும், பேசுவாங்க, அப்புறம் குணாவாகட்டும், பயம் பயம், அப்புறம் அபிரா, ஈவன் தெனாலியில கூட பாத்தீங்கன்னா அந்த இலங்கை பாஷையில பயம் பயம் எல்லாம் வரும். அன்பை சிவத்தில் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருந்துச்சு, இந்த மாதிரி சிங்கிள் ஷாட்டா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ஒரு ஷாட்ல. ஏன்னா கமல் சார் ஃபேன்ஸ் வந்து மேபி எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்ட்டு. அது விஷயமா அவர்கிட்ட இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் சார். சார் அது எப்படி சார் திணிக்க வேண்டாம் சார், கதையோட வந்தால் நான் பார்க்கலாம், இல்லைன்னா திணிக்க வேண்டாங்கிற மாதிரி சார் சொன்னார். அப்புறம் ஒரு நாள் வேற ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கும்போது ஒரு தெலுங்கு டைரக்டரோட இன்விடேஷன் வச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அவர் வந்து பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுற டைரக்டர்ஸ் வந்து வருஷம் வருஷம் அவர் பெரிய லெவலில் அவார்டு கொடுத்துட்டு இருந்தார். அப்போ எதுக்காக அவார்டு கொடுக்குறாருன்ட்டு அந்த கதையை வந்து கமல் சார் சொன்னார். அவரோட சன் முதல் படம் பண்ணும்பொழுது தண்ணியில இருந்து செத்துட்டாரு வைசாக்கில். அந்த முதல் படத்தில் அவர் ஒரு படத்தில் ஒரு புது ஹீரோவை அறிமுகப்படுத்தினார். அவர் யாருன்னா இப்போ மிஸ்டர் அஜித் குமார், அவரோட முதல் படம் பிரேம புஸ்தகம். ஆமாம், அந்த படம் ஷூட்டிங்கில் அந்த டைரக்டர் வந்து அலை அடித்து தண்ணியில் வந்து செத்துட்டார். சரி சரி சரி. என்ன சார் அவ்வளோ பெரிய அலையா இருக்காங்க சார், சுனாமி எல்லாம் இருக்குன்ட்டு. அப்போ அது வரைக்கும் எனக்கு சுனாமின்னா என்னன்னு தெரியாது. சுனாமின்னா என்ன சார்னா அப்போதான் வந்து மதன் சார் கமல் சார் இதை பற்றி பேசணும், சுனாமி பற்றி. அப்போதான் அந்த முடிவுக்கு வந்தோம், ஏன் இந்த சுனாமியை வச்சே அந்த சீக்வன்ஸ் ஒன்று பண்ணக்கூடாது அப்படி வந்தது தான் அது. ஆனால் பின்னாடி சென்னையிலே வந்து சுனாமி தாக்கும்னு எங்களுக்குலாம் அப்போ சத்தியமாக தெரியாது.